friends, welcome to Noni Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 strands எடுத்திருக்கேன். நம்ம லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5, பீட்ஸ்க்கு மட்டும் தான் நீடில் நம்பர் 10. பீட்ஸு ஜர்தோ ஸ்பிரிக்லாம் வந்து நீடில் நம்பர் 10. அதுமாதிரி த்ரெட் வந்து கிராஸ்லேயே போடுற மாதிரி வரணும், ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க. கிராஸ்லேயே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டு இன்ச்சு போட்டு இது பிங்க் கலர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து க்ரீன் கலர் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பிங்க் போட்டு அப்புறம் க்ரீன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 strands எடுத்திருக்கேன். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இதுவும். நீடில்ட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து உள்ளே தள்ளிட்டு அப்புறம் மேலே போடுங்க. நம்ம வந்து உள்பக்கம் எப்படி நாட் போடணும்னு பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு நீடில் வந்து இப்போ நீடிலுக்கு அடியில் த்ரெட் வரணும். திரும்ப இன்னொரு நாட் போட்டுக்கலாம். த்ரெட் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட் வர்றத மாதிரிக்கு பாருங்கள். அவ்வளோதான். த்ரெட் ஒர்க் நம்ம போட்டுட்டு நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீடில் நம்ம உள்ளே உள்பக்கம் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு கூட போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டிச் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மெத்தடில் போடுங்க. இப்போ த்ரெட் இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீட்ஸுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள். பீட்ஸ்க்குள்ளே ஹோல், இந்த ஹோலில் வந்து நீடில் வர்றத மாதிரிக்கு பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போடுங்க. நீடில் நெருக்கமாக பீட்ஸ் போட வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு போடணும். அதுக்கப்புறம் திரும்ப பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுடலாம். இந்த ஹோல்குள்ளே நீடில் வர்றத மாதிரிக்கு போடணும். லைன் பூராவே இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் வந்து 2 லைன்லேயும் போட்டு அதுக்கப்புறம் இதில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட்டு. செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு போடுங்க. கொஞ்சம் பொடி செயினாக இருந்தால் நீட்டாக இருக்கும். நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர்றத மாதிரி போடணும்.
இப்போ நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இது வரைக்கும் நம்ம ஷார்ப் பகுதி வரைக்கும் கொண்டு வரணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட நீங்கள் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்க வேண்டாம். நம்ம இதிலேருந்து எடுக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது உள்பகுதியில் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸும் பியலும் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம கோல்டு கலர் பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நான் ஒயிட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம இதே மெத்தடில் தான் போட போகிறோம். இந்த லீஃப் பூராவே இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸில் போட்டுக்கலாம். நம்ம அவுட்லைன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இங்கே போட்டோம் இல்லையா சுகர் பீட்ஸும் பியலும், அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ இது வரைக்கும் எண்டு வரைக்குமே வந்து ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டுட்டு லீஃப் போட்டுக்கலாம். லீஃப் வந்து நம்ம சில்க் த்ரெட்டால் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட் போடணும். இதுலேருந்து எடுத்துட்டு நம்ம நடுவில் லைன் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், இந்த பக்கம் போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள், அது உள் பக்கமே வர்றது மாதிரி போடணும்.
செயின் ஸ்டிச்சை ஒட்டி நான் வந்து த்ரெட் ஒர்க் போடுறேன். ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போட்டுக்கணும். ரைட் சைடு ஒன்று லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வர்றத மாதிரிக்கு. நம்ம இதில் போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கமும் வந்து த்ரெட் ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். இதில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க் வந்து கிராஸில் போடுற மாதிரி போடுங்க. உள்பக்கம் பீட்ஸ்க்கு வந்து நான் சைடு ஸ்டிச் போட இந்த இதுக்கெலாம் போடலை. நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் போட்டால் தான் உங்களுக்கு இதில் கரெக்டாக இருக்கும். அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம ஃப்ளவர்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலும் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் போடுறேன். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம், எடுத்த பக்கத்தில் நீடில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவோட ஒயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்கனால நீட்டாக இருக்கும். அதேமாதிரி நெக்குக்கு வந்து நம்ம அந்த பார்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பார்டர் லைன் போட்டுட்டு பீட்ஸையும் இந்த மாதிரி ஒட்டி, இந்த ஸ்டோனும் பீட்ஸும் இந்த மாதிரி ஒட்டி போட்டிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.